வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரையில் உள்ள குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு மையம் அந்த சிகிச்சை மையத்திலிருந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மது போதைக்கு அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான சில வழிமுறைகளையும் சில விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட இது சொல்லலான் இருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சமாக குடித்து பழகுனவங்க தான் ஒரு காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான மது போதைக்கு அடிமையாகி அதிலேருந்து வெளியே வர முடியாமல் நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அவங்க உள் மனசில் இந்த போதை நமக்கு தேவையில்லை, இது தேவையில்லாத வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது நம்ம வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அது மீறி அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த போதை அவரை அளவுக்கு அதிகமாக ஆட்கொண்டு அளவுக்கு அதிகமாக அவர் அடிக்ட் ஆக்கி வச்சிருக்கு அப்படின்றது தான் இதில் உள்ள பொருள். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்களை நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஆரம்பத்தில் குடிக்கும்பொழுது கொஞ்சமாகவும் ஒரு ஜாலிக்கும் ஒரு சிங்கிள் பீர்லையும் இல்லைன்னா ஒரு 3 அவுன்ஸ்லையும் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனால் அப்போ மட்டும் சாப்பிட்றது, இப்போ ஏதாவது சுற்றுலா போனோம்னா அப்போ மட்டும் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் இருந்திருப்பாங்க. ஒரு சிலர் அதில் மாறுபட்டு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் எனக்கு எவ்வளோ குடித்தாலும் பத்தலை அப்படின்ற ஸ்டேஜுக்கு போய் அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகி வர்றதை நம்மளால் நிறைய பேர்த்த கண்கூடாக பார்க்க முடியும். அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இந்த மது போதை மறுவாழ்வு சிகிச்சை மையத்தில் ஒரு 3 மாதம் இருந்து அந்த மாதிரி ஆட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த பழக்கத்திலேருந்து அவங்க வெளியே வந்துடலாம். ஒன்று. இன்னொன்று இந்த குடிப்பழக்கத்துக்கு ஒரே நாளில் அடிமை ஆகிறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக தான் ஒரு மிகப்பெரிய மது போதைக்கு அடிமையான ஒரு மனிதனாக மாறிடுறாரு. அப்போ அந்த காலகட்டம் இருக்குங்க இல்லையா, இயர்ஸு, அந்த வருடங்களில் இவருடைய கேரக்டர் சுபாவங்கள் நிறைய மாறிடுது, குணாதிசயங்கள் நிறைய மாற்றமாயிருது. அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மனுஷன் கொஞ்சமாக குடிக்கிறார் அப்படின்னா 10 வருஷம் கழித்து அந்த மனிதன் அளவுக்கு அதிகமாக நிறைய குடித்து அடிமையாயிட்டார் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரி உள்ள மனிதர்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் அவருடைய நடவடிக்கைகள் கேரக்டர் எப்படி இருந்தது, இப்போ அவருடைய நடவடிக்கைகள் கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதாவது குடிக்கு அடிமையாகாத போது அவருடைய கேரக்டர் குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, குடிக்க அடிமையான பிறகு அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது நிறையவே வித்தியாசங்கள் வரும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மது போதைக்கு அடிமையானவங்கள மது போதையிலிருந்து மீட்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்குடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடிய சில விஷயங்களை இங்கே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதாவது தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு போய் அவர் இந்த பழக்கத்திலேருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல், நீ ஒரு சுயமாக சுய ஒழுக்கமாக நீ ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்தில் அனைவராலும் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக நீ மாறணும் அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். இது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, சமுதாயத்தில் போய் பெரிய எம்எல்ஏவாவோ மந்திரியாவோ ஊர் பஞ்சாயத்து தலைவராகவோ இல்லை மாலை போட்டு வரவேற்கணும், சால்வை போடணும், அவருக்கு பெரிய ஆளாக காட்டணும், அந்த மாதிரி நான் சொல்லலை. அங்கீகாரம்ன்றது சராசரி மனிதனு போல் இவர் அவர் பாட்டுக்கு ஃபேமிலி இருக்குது, குடும்பம் நடத்துகிறாரு, ஃபேமிலிக்கு தேவையானதை செய்கிறாரு, சமுதாயத்தில் அவரால் எந்த ஒரு தொந்தரவோ பிரச்சனையும் இல்லை அப்படின்ற அளவில் இருந்தால் கூட போதுமானது. அதை தாண்டி மாலை மரியாதைகள், சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அவருடைய கேரக்டரை பொறுத்து தான் எல்லாமே வரும். ஸோ இந்த இதுக்காச்சும் அவர் வரணும். ஒரு நார்மலாக சராசரி மனிதனாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு மனிதன் நல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்களை அவர் கட்டமைச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் பாட்டுக்கு இருக்கார் அப்படின்னு அந்த சராசரி மனிதனுக்கு உண்டான அங்கீகாரம் கிடச்சிரும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அவர் குடிகாலத்தில் அந்த சராசரி மனிதருக்கு உண்டான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்காது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் பார்வையில் அது தெரியுதோ தெரியலையோ, ஊரில் உள்ளவங்க மற்றவங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவரை பற்றின அந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல அப்படின்ற விஷயம் மற்ற எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில்
இவர் வந்து குடியில இருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லாமல், அவர் வந்து குணாதிசயங்கள மாத்தி, ஒரு நல்ல மனிதரா வாழக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ட்ரீட்மெண்ட் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் அவர் வந்து தங்கி, இதில வந்து அவர் வந்து சிகிச்சை பெற்றாகணும். அப்பதான் அவர் அந்த பிரச்சனையிலருந்து வெளியே வர முடியும். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஷார்ட் பீரியட்ல வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். அதாவது 21 டேஸ், 10 டேஸ் இந்த மாரி டைமிங்கில அவருக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்து, அவர வெளிய அனுப்பிடுறோம். அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். அதனால வந்து அவங்க விருப்பத்தோட வரணும். முழு விருப்பத்தோட அவரா வரணும். ஃபேமிலி மெம்பர் சொல்லி கூட வரக்கூடாது. "நீ போடா அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடு, நல்லாயிருவ." அப்படி சொல்லி கூட வரக்கூடாது. அவரா எனக்கு இது குடி பிரச்சனையா இருக்கு. நான் இதுலேருந்து எப்படியாவது வெளிய வரணும் அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் அவரா வந்து அந்த தேடுதலோட 2 பக்கம் விசாரிச்சு, இந்த வீடியோ பார்த்து ஏதோ ஒண்ணு பண்ணி, அவரா இன்வால்வ்மென்ட்டா கால் பண்ணி வந்தார் அப்படின்னா, அவருக்கு 10 டேஸ் போதும். இல்ல அப்படின்னா 21 டேஸ் போதும். அதுக்குள்ள அவர சரி பண்ணி, சில வழிமுறைகளை அவருக்கு சொல்லி, அவர் தொடர்ந்து குடிக்காமல் எப்படி இருப்பது அப்படின்ற அந்த விஷயத்தையும் அவருக்கு எடுத்து சொல்லி, சில ப்ராசஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே வழிகாட்டியா இருந்து நம்ம செஞ்சு குடுத்துருவோம். அதில எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடம் இல்ல. அ மத்த நபர்கள் குடிக்கு அடிமையானவங்க, அவரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போ சொன்னா கூட வர மறுக்கிறாரு. ஏற்கனவே கயிறு கட்டி, எல்லாம் மந்திரம், தந்திரங்கள் எல்லாம் பார்த்து, அதிலே ஃபெயிலியர் ஆயி போயி, இல்ல சபரிமலைக்கு மாலை போட்டு கட்டுக்கோப்பா இருந்துட்டு, அதில அந்த 40 நாள் விரதம் முடிஞ்ச உடனே, திரும்ப வந்து குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க, இந்த மாரி ஒரு கேட்டகரியில உள்ளவங்க பூராமே, இந்த மாரி குடி நோயாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரிக்குள்ள வந்துர்றாங்க. அவங்களுக்கு தான் இந்த சிகிச்சை தேவைப்படுது, முக்கியமா. குடிக்கிற எல்லாத்தையுமே நம்ம குடிகாரர்களோ, குடி நோயாளிகளோ நம்ம சொல்றது கிடையாது. ஸோ வந்து குடிச்சிட்டு குடும்பம் நடத்த தெரியாம, சொசைட்டில ஒரு அந்தஸ்து இல்லாம, தன் வாழ்க்கைய நடத்த தெரியாம, குடிச்ச உடனே சாதாரண மனுஷன் வந்து திடீர்னு ஒரு அந்நியனா மாறிறான். அவருடைய கேரக்டர் மாறுது. அப்படி சுபாவம் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதனால தயவுசெய்து இது மாரி சுபாவங்கள் உள்ளவங்க யாராச்சும் இருந்தாலும், உங்க வீட்லயோ, உங்க உறவினர் வீட்லயோ, உங்க சொந்தக்காரங்க மத்த நண்பர்கள் வீட்லயோ, இல்ல அப்படின்னா அந்த சொசைட்டில உங்களுக்கு முகம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த தகவல்கள கொஞ்சம் பரிமாறுங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில குடிக்கு வந்து அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு, குடும்பம் நடத்த தெரியாம இறந்து போன மனிதர்கள் மத்தியில வந்து இந்த காலகட்டத்தில இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்றது கண்கூடா தெரியுது. காரணம் வந்து கையில உலகம் செல்ஃபோனு. அந்த செல்ஃபோன்ல உள்ள எல்லா விஷயம் கிடையாது. நிறைய வந்து யூடியூப்ல போய் பார்க்கலாம். இன்ஸ்டால போய் பார்க்கலாம். ஷார்ட்ஸு இந்த மாரி நெறைய அப்டேட்ல ஃபேஸ்புக்கு இதில பூரா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இன்னைக்குள்ள விழிப்புணர்வு காலகட்டத்தில இதுக்கு உண்டான வழி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, அதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்து அதுக்கு உண்டான கட்டணங்கள் என்ன அப்படின்றத ஸ்க்ரீன்ல நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த முயற்சிய வந்து நீங்க எடுங்க. கண்டிப்பான முறையில எங்களுக்கு பணம் ஒரு பெரிய நோக்கம் கிடையாது. எங்களுக்கு இங்க வந்து சேர்ற மனிதன் வெளிய போயி, குடியில்லாத ஒரு நல்ல தெளிவான வாழ்க்கைய வாழணுன்றது தான் எங்களுக்கு நோக்கம். அதுக்கு நம்ம 100% கேரண்டி குடுத்து, அவங்களுக்கு வந்து நல்லபடியா ரெக்கவரி பண்றதுக்கு எல்லாமே நம்ம தயார்படுத்திருவோம். டவுட்னா ஃபோன் பண்ணுங்க. இல்ல நேர்ல வந்து கூட பேசுங்க. பேசிட்டு அ இந்த மையத்தில நீங்க வந்து அணுகிக்கலாம். குடி விட முடியாது அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறவங்களோ, இல்ல இதில விருப்பம் இல்லாம இருக்கிறவங்களுக்கோ, நீங்க வந்து அவர வாங்கன்னு கூட்டிட்டு வந்து விடணுன்ற அவசியம் இல்லை. அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஃபோன் பண்ணா போதும். குடிக்கிற நபருடைய சம்மதம் தேவையில்லை. அவருடைய குடும்பத்தாருடைய சம்மதம் இருந்தாலே எங்களுக்கு போதும். ஃபோன் பண்ணா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த இடத்துக்கு வேணாலும் நாங்க கார்ல வந்து அவர அழைச்சிட்டு போயி, அவருக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க வந்து நாங்க கார்ல கூட்டு போனதுக்கப்புறம் 1 நாள் கழிச்சு வந்து, நீங்க அதில கையெழுத்து போட்டு, அதுக்கு உண்டான ஃபீஸ் என்ன ஏதுன்னு கேட்டு, அத கட்டிட்டு, நீங்க போனா போதும். நீங்க யாரும் தங்கி இருந்து அவருக்கு உறுதுணையா இருந்து எதுவும் ஹெல்ப் பண்ணி, அவருக்கு ட்ரீட்மெண்ட்ல ஒத்துழைக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்களே எல்லாம் பார்த்துக்குருவோம். 3 மாசம் ட்ரீட்மெண்ட், 3 நேரம் சாப்பாடு, காப்பி, டீ எல்லாம் குடுத்துருவோம். அவருக்கு வந்து பிஸியா வச்சுக்க கேரம் போர்டு, செஸ் போர்டு இப்படி பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் பண்ணி குடுத்துருவோம். நர்ஸ் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எல்லா நேரத்திலும் எல்லாம் பார்த்துக்குவாங்க. பார்த்து அவங்களுக்கு தேவையானத பண்ணி குடுத்துருவாங்க. உடல்ல சின்ன சின்ன மைனரா வந்து ப்ராப்ளம் இருந்தா அத நாங்க சரி பண்ணிருவோம். மேஜரா ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, அத நாங்க கூப்பிட்டு சொல்லிருவோம். அத நீங்க வெளிய வச்சு பார்த்துக்கிற மாரி தான் இருக்கும். இப்படி நெறைய ப்ராசஸ் இருக்கு. நீங்க நேர்ல வாங்க. இல்ல ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணி விவரங்கள கேளுங்க. கண்டிப்பான முறையில ஒரு குடியார மனிதன திருத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்கு. நம்பி வாங்க. ஸ்க்ரீன்ல நம்பர் குடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க. இந்த வீடியோவ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. மத்ததுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.